Hi guys, welcome to my YouTube channel Animal Companion Care. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து காக்கட்டேலோட மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக்கை வச்சு எப்படி சிக்ஸோட மியூட்டேஷன் கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து ரெண்டு வகையான மியூட்டேஷன் இருக்குது, செக்ஸ் லிங்க்டு அண்ட் ரிசசிவ் ரெகுலர். இந்த ரிசசிவ்ங்கிறது ரெகுலர்னு சொல்லுவாங்க, இல்லை நான் செக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் கிரே பற்றி பார்த்துலாம். நார்மல் கிரே காக்கட்டேல் எல்லாருக்கும் தெரியும், காக்கட்டேல் தெரிந்தாலே எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தென் அது வந்து அது டாமினன்ட் டு ஆல் மியூட்டேஷன். எல்லா மியூட்டேஷன் எந்த கலர் கூட நீங்கள் வந்து கிரேயை பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கேஜ் தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து செக்ஸ் லிங்க்டு மியூட்டேஷன் கூட என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். லுட்டினோ, பேர்ல், சினமன், செக்ஸ் லிங்க்டு எல்லோ சிக். சினமன் ஆர் ஃபான், எப்படி ஃபான் கூட சொல்லுவாங்க நிறைய பேர் அதை. ஓகேவா? இப்போ இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் இதெல்லாம் வந்து செக்ஸ் லிங்க் லுக்கில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செக்ஸ் லிங்க் மியூட்டேஷன் கூட பேர் பண்ணால் என்ன மாதிரி வரும்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து, அதாவது இந்த ஃபார்மேட் வந்து செக்ஸ் லிங்க்டு அண்டு நார்மல் மியூட்டேஷன் கூட பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது செக்ஸ் லிங்க்டு நார்மல் அப்படி பண்ணுறதுக்கு யூஸ். நான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் வந்து லுட்டினோவை வந்து செக்ஸ் லிங்க்லேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா லுட்டினோ, பேர்ல், சினமன், செக்ஸ் லிங்க்டு எல்லோ சிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரிசல்ட், ஒரே மெத்தடு தான். பட் மியூட்டேஷன் பேர் தான் மாறும், அது மாதிரி சிக்கு இதுவும் மாறும். ஸோ நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆல்வேஸ் ஃபீமேல்ஸ் வில் நாட் பி ஸ்ப்ளிட் டு செக்ஸ் லிங்க் மியூட்டேஷன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து Z குரோமோசோம் வந்து ஒன்று தான் இருக்கனால, W குரோமோசோம் வந்து ஆக்சுவலி அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து மியூட்டேஷனில் வந்து அவ்வளோ ப்ளே பண்ணாது, அதோட ரோல் அவ்வளோ இல்லை. ஒன்லி ஃபார் ஜெண்டர் தான் அதோட ரோலு. இப்போ ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்றே வந்து உங்களுக்கு செக்ஸ் லிங்க் குரோமோசோனோட பவரை வந்து ஃபுல்லாக ஆக்கிடும். ஸோ இது ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் அந்த செக்ஸ் லிங்க் இருக்கிற மியூட்டேஷன் ஆக்குப்பை பண்ணிச்சுன்னா மொத்த பேர்டோட கலரும் வந்து உங்களுக்கு வந்து லுட்டினோ இல்லை பேர்ல் இல்லை சினமன் இல்லை செக்ஸ் லிங்க் எல்லோ சிக் எந்த மியூட்டேஷன் இருக்கோ அந்த மியூட்டேஷன் தான் பேர்டு பார்க்குறதுக்கு தான் தெரியும். அண்ட் தென் மேலில் வந்து ZZ ரெண்டு இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் வந்து லுட்டினோ, ஏதாவது ஒரே ஒரு ஜீனில் மட்டும் லுட்டினோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி அது வந்து ஸ்ப்ளிட்டுங்கிறனால எல்லோரும் வந்து அது ஸ்ப்ளிட்டுங்கிற நோட்டிஃபை பண்ணுறதுக்கு லுட்டினோ வந்து லாஸ்ட்டாக தான் எழுதுவாங்க. நான் சொல்கிறேன், இப்போ இந்த ரெண்டு ஜீன் இருக்கா இந்த குரோமோசோமில், ஒன்று லுட்டினோ வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து நார்மல் கிரே வச்சிட்டோன்னா. ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோன்னா ஸ்ப்ளிட்டு, இதுதான் வந்து நம்ம வந்து கிரே ஸ்ப்ளிட்டு டு லுட்டினோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து ஒரு லுட்டினோ ஜீன் தான் இருக்குது. ஒரு பேர்டு வந்து பார்க்க வந்து, அதாவது ஒரு பேர்டோட ஜீன் வந்து, அதாவது ஆக்சுவலி இந்த செக்ஸ் லிங்க்டு மியூட்டேஷன்லாம் வந்து நார்மல் கிரேயோட ரிசசிவ் தான். ஏன்னா நார்மல் கிரே காக்கட்டேலோட மியூட்டேஷன் வந்து டாமினன்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அது இது ரிசசிவ்ங்கிறனால இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு இதாக சேர்ந்தால் தான், ரெண்டுமே அதாவது கிரேயே இல்லாமல் ஃபுல்லாக லுட்டினோவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேர்டு பார்க்குறக்கு லுட்டினோவாக இருக்கும். பேர்டு வந்து விஷுவலாக லுட்டினோவாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேர்டு விஷுவலாக லுட்டினோவாக இருக்காது, பேர்டு வந்து விஷுவலாக கிரேயாக தான் இருக்கும். அண்டு அது வந்து அதுக்குள்ளே வந்து லுட்டினோ இருக்குது, பட் வந்து பார்க்குறக்கு கிரே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சம்டைம்ஸ் ரிசசிவ் மியூட்டேஷன் அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து பேர்டோட ஐ, ஃபீட், நெயில்ஸ் இதை பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை ஃபர்தராக சொல்கிறேன், நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டுனா என்னங்கிறது. கிரே ஸ்ப்ளிட் டு லுட்டினோனா ஒரு ஜீன் மட்டும் லுட்டினோ இருக்கும், இன்னொரு ஜீன் வந்து நார்மல் கிரேயாக தான் இருக்கும். ஃபீமேல் வந்து ஸ்ப்ளிட்டு வராது. செக்ஸ் லிங்க்டு மியூட்டேஷனோட ஸ்ப்ளிட் வந்து ஃபீமேலில் வராது, அது வந்து மேலுக்கு மட்டும்தான் வரும். பட் ரிசசிவோட ஸ்ப்ளிட்டு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே வரும். அது நான் சொல்கிறேன், அது வந்து ஆட்டோசோம்ஸ் அப்படிலாம் வரும், நான் சொல்கிறேன்.
அது பேர்லாக இருந்தாலும் சரி, இல்லை சினமனாக இருந்தாலும் சரி, செக்ஸ் லிங்க் எல்லோச்சிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் வரும். இந்த மாதிரி இதே கான்செப்ட் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், கிரே ப்ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிரே தான் கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து லுட்டினோ, நம்ம வந்து இப்போ கிரே மேல் எடுத்திருக்கோம், அண்ட் தென் லுட்டினோ ஃபீமேல் எடுத்திருக்கோம். ஸோ லுட்டினோ ஃபீமேலில் இந்த குரோமோசோம், இந்த ஜெட் குரோமோசோம் மட்டும்தானே கேரி பண்ணுறதுனால ஜெட்டில் வந்து நான் வந்து இது போட்டிருக்கேன். ஜெட்டில் வந்து நான் லுட்டினோ போட்டேன். ஸோ இது வந்து லுட்டினோ ஃபீமேல் அண்டு கிரே மேல். இதுக்கு நம்ம வந்து இப்போ பேரிங் பண்ணலாம். பேரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது அதை வர குழந்தைங்களுக்கு வந்து சிக்ஸுக்கு வந்து ஒரு குரோமோசோம் மேல் கிட்டேருந்து இன்னொரு குரோமோசோம் ஃபீமேல் கிட்டேருந்து வரும். ஓகேவா? ஒரு குரோமோசோம் மேல் கிட்ட இன்னொரு குரோமோசோம் ஃபீமேல் கிட்டேருந்தும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அதை பார்த்திங்கன்னா, இப்போ 1A அப்படின்னு நான் இதுக்கு கொடுத்துருக்கேன்னா, ஒரு குரோமோசோம் இதுலேருந்து இதுலேருந்து வருது சிக்குக்கு, அண்ட் தென் இதில் இருக்க ஏ குரோமோசோம் வந்து இதில் வருது. ஸோ நான் வந்து இது வந்து 1A அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து இவ்வளோ தான் ப்ராபபிலிட்டி வரும். இது பார்த்திங்கன்னா, இது வந்து 1 இல்லை 2 வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 2 வருது. அது மாதிரி ஏ, இந்த ஏக்கு வந்து இந்த 2 சான்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து இதுலேருந்து வர 1 வந்து கிரேவா, ஸோ நம்ம அப்படியே ப்ளெயினாக விட்டுடலாம். அண்ட் தென் இதுலேருந்து ஜெட்டு வர்றது வந்து லுட்டினோ, அண்ட் தென் இதுலேருந்து 2 வந்து கிரே, ஸோ அதை விட்டுடலாம். அண்ட் தென் இதில் ஏ வந்து லுட்டினோ. ஸோ இது 2 ஜெட்டாக இருக்கனால மேல் சிக்ஸ் ஒரு ப்ராபபிலிட்டி. மேல் ஸ்ப்ளிட்டுன்னு சொன்ன கான்செப்ட் வருது பார்த்தீங்களா, கிரே ஸ்ப்ளிட்டு டு லுட்டினோ, கிரே ஸ்ப்ளிட்டு டு லுட்டினோ. ஸோ வர சிக்ஸ் வந்து கிரே ஸ்ப்ளிட் டு லுட்டினோ அப்படின்னு தான் வரும். ஐ மீன் அதில் லுட்டினோ சிக் இருக்கும். நான் இதை ஃபர்தராக ப்ரீட் பண்ணால் என்ன வருங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இப்போ நம்ம ஃபீமேல் சிக்ஸ்க்கு வந்து அதை பி வந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் சிக்ஸ் டபிள்யூ வந்துடும். ஸோ அதை வச்சு போடுறேன். பார்த்திங்கன்னா 1B அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து 1 வந்து என்ன கிரே, நார்மல் கிரே. ஸோ நம்ம ப்ளெயினாக விட்டுடலாம். அண்ட் தென் 2B அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி கிரே சிக்காக தான் வரும் ஃபீமேல் சிக்ஸ் வந்து. இதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான் இது. இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தான் கிடையாது. ஸோ 50% வந்து 50% மேல் சிக்ஸ் ஃபீமேல் சிக்ஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதில் வர 50% சிக் வந்து கிரே, அண்டு 50% வந்து அது எக்ஸாக்டாக 50% தெரியாது, வர சிக்கை பொறுத்து தான். உங்களுக்கு வந்து இப்போ 4 முட்டை போட்டுச்சுன்னா உங்களுக்கு அதில் 1 வந்து கிரே ஸ்ப்ளிட்டு லுட்டினாவும் 3 கிரேயாக ஃபீமேலாகவும் வரலாம். ஓகே, நாங்கள் வந்து ஜென்ரலாக சான்சஸ் சொல்கிறேன். ஓகேவா? இந்த கிரே ஸ்ப்ளிட்டு லுட்டினோ வந்து பேர்டு பார்க்க கிரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வர சிக் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டில் இருக்க சிக் ஃபுல்லாக கிரேயாக தான் இருக்கும். பட் மேல் சிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டு டு லுட்டினோவாக இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரு கிரே மேலுக்கும் லுட்டினோ ஃபீமேலுக்கும் போட்டோம். இதே நம்ம வந்து மாற்றி போட்டால் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லுட்டினோ மேல் போட்டேன்னா, கிரே ஃபீமேல் போட்டேன்னா, லுட்டினோ 1A plain கிரே. ஸோ இது வந்து நம்ம அப்படி போட்ட ஃபஸ்ட் நம்ம எள்ளு இங்கே போட்டுருவோம். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்துட்டு எது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குதோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடணும். எது டாமினண்ட் இல்லையோ ரிசசிவோ அதை வந்து இதில் போட்டுடணும். ஸோ இதில் வந்து லுட்டினோ வந்து கிரேயோட பவர் கம்மி, டாமினண்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து லுட்டினோ இங்கே ஸ்ப்ளிட்டாக போட்டோம், அதை வச்சு போட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு போகணும். ஸோ வந்து 50% சிக் வந்து ஸ்ப்ளிட் டு லுட்டினோ, ஏன்னா சேம் ரிசல்ட் தான் வரும் உங்களுக்கு. இதே பேர் பண்ணாலும் இதே பேர் பண்ணாலும். அண்ட் தென் நம்ம ஃபீமேல் சிக்ஸ் பார்த்திங்கன்னா லுட்டினோ சிக் வரும். எப்படின்னு உங்களுக்கே தெரியும், 1B ஒரே ஒரு குரோமோசோம் தான், ஒரே ஒரு இது தான் மியூட்டேஷன். W வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை, W வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் எல்லோரும். ஸோ லுட்டினோ சிக்ஸு இதுவும் சேம் அஸ் தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல் செக்ஸ் லிங்க்டு அண்ட் ஃபீமேல் நான் செக்ஸ் லிங்க்டு.
இது வந்து நீங்கள் பேர்ல் கூட போட்டுக்கலாம், இல்லை சினமன் கூட போட்டுக்கலாம், இல்லை லுட்டினோ வச்சு போட்டுக்கலாம். அதாவது செக்ஸ் லிங்க்குக்கு பதிலாக இந்த லுட்டினோக்கு பதிலாக நீங்கள் என்ன மியூட்டேஷன் போட்டாலும் இதே மாதிரியான ரிசல்ட் தான் வரும். லுட்டினோக்கு பதிலாக அந்த மியூட்டேஷனோட பேர் வரும். இதே நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுலேயும் அதே அப்படி தான், நம்ம அந்த செக்ஸ் லிங்க்கு பதிலாக என்ன போடுறோமோ அதுதான் வரும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ப்ளிட் கான்செப்ட் இருக்குல்ல, ஸ்ப்ளிட்டாக நம்ம சிக்கு கிடைச்சிருக்குல்ல, இந்த லுட்டினோ ஸ்ப்ளிட் டு கிரே ஸ்ப்ளிட் டு லுட்டினோ, இந்த சிக்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கான ப்ரீடிங்கில் வந்து என்ன ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ப்ளிட்டு கான்செப்ட்குள்ளே போயிட்டோம். பேசிக்கலாகவே இது வந்து விஷுவலி கிரே ஸ்ப்ளிட்டுங்கிறனால, கிரே ஸ்ப்ளிட்டு டு லுட்டினோங்கிறனால பேர்டு வந்து கிரேயாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஃபீமேலு கிரே. ஸோ கிரே ப்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு விஷுவலாக வர சிக்ஸும் இருக்கும். இப்போ பார்க்கலாம். 1A. ஸோ கிரே, அது நம்மளுக்கு வந்து பிளெயின் கிரே வந்துடுது, கிரே சிக் வந்துடுது. அண்ட் தென் 2A, அது வந்து ஸ்ப்ளிட் டு லுட்டினோ சிக் வருது. ஸ்ப்ளிட் டு லுட்டினோன்னு மட்டும் போட்டுக்கிறேன். லுட்டினோ சிக் வருது. மேல் சிக்ஸ் வந்து இந்த மாதிரி வருது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபீமேல் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1B வந்து கிரே, நார்மல் கிரே தான், கிரே ஃபீமேல். அண்ட் தென் லுட்டினோ 2B. ஸோ ஸ்ப்ளிட் இருக்கனால உனக்கு வந்து லுட்டினோ சிக். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏன் ஃபுல்லாக கிரேயாக வரும்னா, இந்த லுட்டினோ சிக்கு வந்து 25%, இது வந்து அதான் 100%ல் வந்து 25%ஆக தான் ஈச் வரும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து லுட்டினோ மோஸ்ட்லி நம்ம வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்துட்டோன்னா 50% கிரேவும் 25% ஸ்ப்ளிட்டு லுட்டினோ. ஸ்ப்ளிட்டு நான் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸ்ப்ளிட் டு லுட்டினோவும் அண்ட் தென் லுட்டினோ. ஓகேவா? இதான் நம்மளுக்கு வந்து ஒரு மேல் ஸ்ப்ளிட்டையும் ஒரு நார்மல் ஃபீமேலையும் போட்டால் வர ரிசல்ட். அண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஸ்ப்ளிட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி செக்ஸ் லிங்க்கில் இருக்க ஸ்ப்ளிட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பேர்டோட பேரண்ட் அண்டு கிராண்ட் பேரண்ட் அப்படி பார்த்தா தான் முடியும். ஏன்னா சொல்ல முடியாது நம்மளுக்கு எப்படி வரும்னு. ஏன்னா இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்குதா அந்த ஸ்ப்ளிட்டு, இப்போ இதே ஸ்ப்ளிட்டை வந்து நம்ம அகெயின் ஒரு கிரே, இதுக்கு வரச்சிக்க அகெயின் ஒரு கிரே போட்டால் கூட நம்மளுக்கு வந்து திரும்ப ஸ்ப்ளிட்டு தான் கிடைக்கிது. அண்ட் தென் அதை போட்டால், ஸோ அது கிராண்ட் பேரண்ட்ஸை தாண்டியும் அந்த ஸ்ப்ளிட் இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ப்ரீட் டெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு. அதாவது ப்ரீட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் ஸ்ப்ளிட்டு வந்து கண்டுபிடிக்க முடியும் 100%. அதுவும் ஃபஸ்ட்டு கிளச்சிலே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டு தெரிஞ்சிடாது. ஸ்ப்ளிட்டு எப்போ தெரியும்னா செகண்ட் ஆர் தேர்டு கிளச். மோஸ்ட்லி தேர்டு கிளச்சில் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டு தெரிஞ்சிடும். அதுதான் சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் அந்த இது ஃபஸ்ட்டு எனக்கு லுட்டினோவா வந்துருந்துச்சு, அல்பினோவா, இப்போ வந்து ஒரு அல்பினோ சிக் வந்திருக்கு அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், இங்கே தான் அம்பத்தூரில் ப்ரீடர். அவர் வந்து அவர் சொன்னார், நான் அவர்கிட்ட சொன்னேன். பட் அவர் அதெல்லாம் எதுக்குப்பா சிக்கு வந்துச்சு, அவ்வளோதான் விற்றாச்சு, இனிமேல் எதுக்கு, அது என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டார். ஸோ அதான் இது வந்து இந்த பிஸ்னஸ் சிக்கு விற்கணும் எனக்கு வந்து ப்ரீட் அப்படி நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம வந்து ஹாபிக்காண்டி பண்ணுறவங்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம கிரே போட்டோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டிருக்க பாருங்கள், அந்த சிம்பிள் வந்து ஸ்ப்ளிட்டு, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா கிரே ஸ்ப்ளிட்டு டு லுட்டினோ ஃபீமேல். ஸோ இதில் வந்து ஒரு எல், ஆக்சுவலி இதுதான் எல், பட் அது அழிக்கும் போது ஒழுங்காக அழியலை. ஒரு எல், ஓகேவா? இங்கே வந்து ஒரு எல். இப்போ நம்ம பேர் பண்ணலாம். இது வந்து கிரே, ஸோ அது வந்து ஸ்ப்ளிட்டுனால பார்க்க கிரேயாக தான் இருக்கும். ஆக்சுவலி நான் இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் இப்போ ஒரு பேர் செட் பண்ணியிருக்கேன்.
லுட்டினோ அண்ட் கிரே பேர் செட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். மேபி சான்ஸ் கிரே ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வரைச்சிக்கு லுட்டினாவும் கிடைக்கும். பார்ப்போம் என்ன வருதுன்னு. இப்போ நம்ம வந்து 1A ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லுட்டினோ போட்டாச்சு. ஸ்ப்ளிட்டு டு லுட்டினோ நான் இப்படி ஷார்ட் ஃபார்மில் போட்டுக்கிறேன் 25%. அண்ட் தென் லுட்டினோ ரெண்டு இதுலேயே லுட்டினோ இருக்குதா? சாரி, அது 4 கிடையாது, அது ஏதோ அவசரத்தில் போட்டேன். ரெண்டு இது லுட்டினோ இருக்கனால பேர்டு வந்து விஷுவலி லுட்டினோ, ஸோ லுட்டினோ மேல். அண்ட் தென் இது வந்து கிரே, இதில் வந்து வெறும் இது, அண்ட் தென் இது வெறும் இது, ஸோ இது வந்து கிரே. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் லுட்டினோ மேலே ஒரு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மியூட்டேஷனை இன்ஹெரிட் பண்ணி. புரியுதா? இவ்வளோ இது பண்ணி தான் ஒரு ஸ்ப்ளிட்டு மேலே பண்ணி அண்டு ஃபீமேல் பண்ணி அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நான் போர் அடிக்க வரும்ல, அடுத்த டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஹியர் வந்து லுட்டினோ இருக்குது, ஸோ லுட்டினோ ஃபீமேல். இப்போ உங்களுக்கு மேல் சிக் அண்ட் ஃபீமேல் சிக் ரெண்டு லுட்டினோ கிடச்சி. ஸோ உங்களுக்கு வந்து 25% ஸ்ப்ளிட்டு கிடைக்கும், 50% லுட்டினோ, 25% நார்மல் கிரே. இப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்ப்ளிட்டு மேலேயும் அண்ட் தென் செக்ஸ் லிங்க்டு இதையும் வந்து ஃபீமேலையும் வந்து ப்ரீட் பண்ண வர ரிசல்ட். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லுட்டினோ ப்ரீட் பண்ணால் லுட்டினோ தான் வர்றது. நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளை காமிக்க மாட்டேன், நீங்களே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். ஸோ ஏன்னா இருக்கிறது ஃபுல்லாக எள்ளு தான், ஃபீமேலில் ஒரு எல், மேலில் 2 எல். ஸோ வரைச்சி ஃபுல்லாக மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து நீங்கள் கேட்குற டவுட்ஸ், கமெண்ட்டில் கேட்குற டவுட்ஸுக்கான ஆன்சர்ஸ் தான் மந்த்லி ஒரு வீடியோவாக வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.